விஜய் பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவித்த த்ரிஷா, நயன்தாரா. மனைவி, மகள், மகன் வாழ்த்து தெரிவிக்கவில்லையே ஏன்? ഞാൻ ചോദിച്ചു ഇത് വിജയ് സാറിന്റെ അടുത്ത് ഞാൻ ഡയറക്റ്റ് എന്നിട്ട് ചോദിച്ചു സാർ ഇത് ലാസ്റ്റ് പടം ആയിരിക്കുമോ എന്നാണ് എല്ലാരും അങ്ങനെ പറയുന്നുണ്ടല്ലോ എന്ന് ചോദിച്ചിട്ട് അപ്പം വിജയ് സാർ പറഞ്ഞു Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா The Chennai Silks. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். கிங் 24x7 சேனல் நேயர்களே, நடிகர் விஜயின் 51வது பிறந்தநாள் விழா நேற்று கொண்டாடப்பட்டது. தமிழகத்தையே அதிரி புதிரி ஆக்கிவிட்டார்கள் விஜய் ரசிகர்கள். அதுவும் ஜனநாயகன் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் நேற்று வெளியிடப்பட்டது. ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்து விட்டார்கள். 24 மணி நேரத்தில் 2.5 மில்லியன் பார்வையாளர்கள் அதை பார்த்துள்ளனர். நடிகை நயன்தாரா காலையிலேயே விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்து விட்டார். நள்ளிரவுக்கு பின் த்ரிஷா தன்னுடைய நாயை விஜய் தூக்கி கொண்டாடுவது போல ஒரு படத்தை வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்தார். இந்த படம் முன்பு எடுக்கப்பட்ட படம், இப்போது எடுக்கப்பட்ட படம் அல்ல. இதற்கிடையில் விஜயுடைய மனைவி சங்கீதா விஜய், அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய் ஆகியோர் அப்பாவுக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை. இதை பற்றி ரசிகர்களும் கவலைப்படவில்லை. ஜனநாயகம் படத்தில் விஜய்க்கு ஜோடியாக பூஜா ஹெக்டே நடித்திருக்கிறார். இந்திய நடிகர் பாபி தியோல் வில்லனாக நடித்திருக்கிறார். வினோத் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். இந்த படத்தை பொறுத்தவரையில் விஜய் இதற்கு பிறகு நான் முழு நேர அரசியலில் ஈடுபடுவேன், சினிமாவில் நடிக்க மாட்டேன் என்று அறிவித்து விட்டார். ஆனால் இதற்கு எதிர்மறையாக விஜய் தொடர்ந்து சினிமாவில் நடிப்பார் என்ற தகவலை மமிதா பைஜு அறிவித்திருக்கிறார். அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் படப்பிடிப்பில் இருந்த பொழுது நடிகர் விஜயிடம் கேட்டேன், ஏன் சார் அடுத்த வருஷம் நீங்கள் நடிக்க மாட்டீங்களா என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், தேர்தல் முடிவை பொறுத்து நான் நடிப்பது அமைந்திருக்கும் என்று சொன்னார். ഞാൻ ചോദിച്ചു ഇത് വിജയ് സാറിന്റെ അടുത്ത് ഞാൻ ഡയറക്റ്റ് എന്നിട്ട് ചോദിച്ചു സാർ ഇത് ലാസ്റ്റ് പടം ആയിരിക്കുമോ എന്നാണ് എല്ലാരും അങ്ങനെ പറയുന്നുണ്ടല്ലോ എന്ന് ചോദിച്ചിട്ട് അപ്പം വിജയ് സാർ പറഞ്ഞു അറിയില്ല, இந்த அடிப்படையில் பார்த்தால் நிச்சயமாக விஜய் தொடர்ந்து நடிப்பார். இது ரசிகர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி. ஏன் இந்த தகவலை நான் சொல்கிறேன்னு சொன்னால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அரசியலில் இறங்கிய அத்தனை பேரையும் கவனித்து பாருங்கள். நடிகர் சிவாஜி கணேசன், கேப்டன் விஜயகாந்த், கமலஹாசன், சரத்குமார், கே பாக்கியராஜ், இன்ன பிற நடிகர்கள் அரசியலில் குவித்தார்கள். யாருமே அரசியலில் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. போதாக்குறைக்கு அவர்களாகவே அவருடைய சினிமா வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். ஒரு பக்கம் கமலஹாசன் எம்பி ஆகிறார். அதே நாளில் அவருடைய தக் லைஃப் படம் தோல்வியை சந்தித்தது என்ற இடியும் அவருக்கு இறங்கியது. ஒரு பக்கம் அரசியல் இறங்குறாரு, ஒரு பக்கம் சினிமா மார்க்கெட் குறைகிறது. நடிகர்களும் அப்படித்தான், பாக்யராஜும் அப்படித்தான். அரசியல் இறங்கிய பிறகு அவருக்கு எந்த படமும் ஓடலை. அதுக்கப்புறம் தான் திமுகவில் சேர்ந்தார். அப்புறம் திமுகலேருந்து விலகினார். பாவம், நொந்துட்டார் பாக்யராஜ். அதே போல் கமலஹாசனும் ஆரம்பத்தில் திமுகவை கடுமையாக சாடினார். அதற்கு பிறகு மாண்புமிகு தமிழக முதல்வர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் காலில் விழுந்து ஒரே ஒரு ராஜ்யசபா எம்பியோடு தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அவரும் தேர்தலில் ஒரு இடத்துல விட டெபாசிட் வாங்கலை. புரட்சித் தலைவருக்கு பின்னால் வந்த அத்தனை அரசியலுக்கு வந்த நடிகர்களும் தோல்வியைத்தான் சந்தித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் விஜயும் ஆரம்பத்தில் சொல்லிட்டார், நான் அரசியலில் அதிகார பகிர்வு கொடுப்பேன்ட்டார். கூட்டணி அமைத்துத்தான் போட்டியிடுவது என்ற முடிவுக்கு முதல்லையே வந்துட்டார். நடிகர் சிவாஜி கணேசன் ஜானகியம்மாவோட கூட்டு சேர்ந்து மொக்கை அடித்தார். இப்போ இவரும் கூட்டணிங்கிறார். எந்த கூட்டணிக்கு போவார்? அதிமுக கூட்டணிக்கு போவாரா? திமுக கூட்டணிக்கு போவாரா? திமுக கூட்டணியே உண்டு இல்லைன்னு பண்ணிட்டார் விஜய். ஸோ அங்கே நோ. இப்போது அதிமுக கூட்டணி தான் இருக்குது. அதிமுக கூட்டணியில் அவர் கண்டிப்பாக சேருவார். நான் ஏன் இதை உறுதி சொல்கிறேன்னா, அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பற்றி இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசியதே இல்லை. சும்மா நடந்து வரும்போது புஷி ஆனந்தோட எடப்பாடி பழனிசாமியை ஒருமையில் பேசிவிட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக ஆதவ அர்ஜுனாவை தூக்கி போட்டார். இப்போ எந்த கூட்டத்திலையும் ஆதவ அர்ஜுனாவுக்கு மேடையில் நாற்காலி போடப்படவில்லை. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை திட்டலை, நீ எதுக்கியா திட்டிருக்க
அப்படி என்பதுதான். எனவே ஒரே ரூட்டு எடப்பாடி பழனிசாமியோட கூட்டு சேர்வது தான். அப்படியே கூட்டு சேர்ந்தால் நிச்சயமாக விஜய்க்கு ஒரு 10 முதல் 20 எம்எல்ஏக்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த 20 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்ய போகிறாரு? மந்திரியாக போகிறாரா? மந்திரியாவதை விட சினிமாவில் நிறைய சம்பாதிக்கலாம். 150 கோடி ரூபா ஒரு படத்துக்கு. 3 படம் ஒரு வருஷத்துக்கு நடிக்கிறாருன்னு என்னாச்சு? இப்போது அங்கே அமைச்சராக போனார்னு வச்சுங்க, எடப்பாடி முதலமைச்சர் அவர் கீழே தான் உட்காந்துருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலையும் அவருக்கு ப்ளஸ்ஸாக அமையாது. எனவே அவர் மீண்டும் நடிப்பார். தேர்தலுக்கு பிறகு விஜய் எம்எல்ஏ என்று போட்டு டைட்டிலில் படம் வரும், நீங்களும் பார்க்க போறீங்க. விஜய்க்கு திரிஷா வாழ் சொல்லியிருக்கார், பழைய படத்தை போட்டு வாழ் சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரே வார்த்தை நம்ம வார்த்தை, திரிஷா விஜய் கட்சியில் சேரப்போவதில்லை, விஜயும் அதை அனுமதிக்க போவதில்லை. அப்படி அனுமதிக்க போறா இருந்தால் ஏற்கனவே ஒரு சில நடிகர்களை தன்னுடைய கட்சியிலே சேர்த்திருப்பார். டுபுக்கு நடிகர் தாடி பாலாஜியவே பக்கத்தில் விட மாட்டேங்கிறாரு விஜய். அப்புறம் எப்படி திரிஷா விடுவார்? ஒரு கூட்டத்தில் விஜயும் திரிஷா இருந்தால் யாருக்கு அதிகமாக கூட்டம் சேரும்? புரியுது அவங்களுக்கு? எனவே திரிஷா விஜயோடு சில படங்களில் நடித்தார், வெற்றி படங்களில் நடித்தார். அதோடு சரி, திரிஷா அரசியலில் விஜயோடு பயணிக்க மாட்டார். ஏன்னா அவரும் நல்லா சம்பாதிச்சிட்டு இருக்காரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு கொடிக்கட்டி பறக்கிறார். அவர் எதுக்கு அரசியலுக்கு வரணும்? நோகாமல் நொங்கு திங்க முடியுமா? முடியாது. கேரவனில் இருந்துக்கிட்டு ஏசி ரூமில் பயணிச்சுக்கிட்டு ஏசி ஃப்ளோரில் அடிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கிறத விட்டுப்புட்டு அங்கே கூட்டத்தில் போய் பேசிக்கிட்டு எதுக்கு? நிச்சயமாக திரிஷா விஜய் கட்சியில் சேர மாட்டார், விஜயும் அனுமதிக்க மாட்டார். அதே சமயத்தில் திரிஷா எப்போதும் விஜய்க்கு நண்பர், விஜய்க்கு திரிஷா எப்போதும் தோழி. இது தொடரும், நட்பு தொடரும், அரசியல் தொடர்பு இல்லவே இல்லை. நேர்களை இது போன்ற பரபரப்பான தகவலை தெரிந்து கொள்ள கிங் 24x7 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.